Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நாம் தமிழர் யாருக்கு மாற்றா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. எங்களுக்கு ஆட்சி மாற்றம் கிடையாது, அரசியல் மாற்றம் தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்க நாம் தமிழர் யாருக்கு மாற்று? உண்மையிலேயே திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இந்திய கட்சிகளுக்குமான மாற்று நாம் தமிழர் கட்சி. திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுகவோ, அண்ணா திமுகவுக்கு மாற்று திமுக இல்ல. அங்கேயும் கொள்ள இங்கேயும் கொள்ள, அங்கே வழக்கொள்ள இங்கேயும் வழக்கொள்ள, அங்கேயும் ஆசிரியர் போராட்டம் இங்கே ஆசிரியர் போராட்டம், அங்கே மீனவர் போராட்டம் இங்கே மீனவர் போராட்டம், அங்கே மாணவர் போராட்டம் இங்கே மாணவர் போராட்டம், நெசவாளி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, இது ரெண்டுலயும் எக்ஸிஸ்டிங், இதுலயும் அதுலயும் இருக்கு. இந்த எந்த விதத்திலையும் இவங்க மாற்று இல்லை. அதே போல தேசிய கட்சிகள் பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், வளத்தை இப்ப இந்த டங்ஸ்டனு, ஹைட்ரோ கார்பன், ஈத்தனு, மீத்தனு, காட்டுப்புள்ளி, அத்தானி துறைமுகம், இது எல்லாமே மத்திய அரசோட திட்டம். வளங்களை கொள்ளையடிச்சு நீங்க நினைக்கிறீங்க சாட்டலைட்டை விட்டுருக்கான், இன்கிரெடிபிள் இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா மிளிர்கிறது. இல்ல, பூமிக்கு கீழே, உங்க வீட்டுக்கு கீழே, உங்க அலுவலகத்துக்கு கீழே, உங்க ஆத்துக்கு கீழே, உங்க கடலுக்கு கீழே, உங்க மண்ணுக்கு கீழே என்னென்ன கனிமங்கள், என்னென்ன தனிமங்கள், என்னென்ன தாதுக்கள் இருக்குன்னு பார்த்து அதை எடுத்து தனிப்பெரும் முதலாளிகள் அம்பானி, அத்தானி, டாட்டாவுக்கு கொடுக்குறான். அவன் அந்த கான்ட்ராக்டை மத்திய அரசு பேசி இதை பூரா 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர்னு குடஞ்சு எடுத்துட்டு போயிடறான். இதுல காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் எந்த மாற்று வந்தது அப்படின்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்காது, 100% தடை செய்யப்படும். அதுக்கான ஆட்சி, அதுக்கான சட்டமன்றம், சட்டம் ஏற்றக்கூடிய மன்றத்தில் நாங்க இருப்போம். இது மக்களுக்கும் சூழலுக்கும் எதிரானது, இது கூடாது அப்படின்னு சட்டம் ஏற்றுவோம். மாற்று என்பது சொல்லல்லாத செயல். நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு 49 பிரிவுகள்ல 462 பக்கத்துல வந்தால் எங்களோட மின்சார கொள்கை, எங்களோட நீர் கொள்கை, எங்களோட கல்விக் கொள்கை, எங்களோட பொருளாதார கொள்கை, எங்களோட சூழலியல் கொள்கை, இப்படி ஒவ்வொரு இதுலயும் கட்டமைப்புகள் வச்சு இது எங்கள் கொள்கை, வந்தா செய்வோம் இருக்கு. அப்ப மாற்று அப்படின்னு சொன்ன யாருமே இங்க மாற்றத்தை தரல. ஆனா நாம் தமிழர் கட்சி மாற்றத்துக்கான அரசியலை முன்னெடுக்குது. அதனாலதான் நாங்க சொல்றோம், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தை வைக்கிறோம். திரு சத்யாதேவி, மாற்று அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், இது திராவிட நாடுனே கட்டமைச்சிட்டாங்க. இது தமிழ்நாடு அப்படின்றது பெயரளவுக்கு மட்டும்தான் இருக்கு. தமிழ் தேசியம் அப்படின்றத எங்களோட மிகப்பெரிய கொள்கை. அதனால மாநில உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே திராவிட கட்சியில, பேர் வச்சது பெயரளவுக்கு மட்டும்தான் இருக்கு. இங்க எல்லாமே பெயரளவுக்கு இருக்கு, காட்சிப்படுத்துதலா இருக்கு, விளம்பரமா இருக்கு. அதை அனைத்தையுமே நாங்க பெயரளவுக்கு இல்லாமல் அதை செயலளவுக்கு மாற்றக்கூடிய அரசா நாம் தமிழர் இருக்கும். குறிப்பா மக்களுக்கான அரசா நாம் தமிழர் கட்சி இருக்கும். மாற்று என்பது அடிப்படை மாற்று அப்படின்னு சொல்றோம். அமைப்பு மாற்று, அரசியல் மாற்று, ஆட்சி முறை மாற்று. நாங்க கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி அமைப்போம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விட சிறந்த ஆட்சி அமைப்போம், ஒரு மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அமைப்போம், இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமியை விட சிறந்த ஆட்சி அமைப்புன்னு சொல்லல. பெருந்தலைவர், மக்கள் தலைவர், கிங் மேக்கர் காமராஜர் அவர்களை விட சிறந்த ஆட்சி அமைப்போம். எங்களுடைய போட்டி என்பது காமராஜர் ஆட்சி விட இல்ல, அதை விட சிறந்த ஆட்சி, காமராஜர் சிறந்த ஆட்சி தான் நாங்க அப்படின்னு சொல்றோம். திமுக அதிமுகங்கிறது பார்ட்டி சேஞ்ச் தான், நாட் பாலிசி சேஞ்ச். ரெண்டுமே ஒரே கோட்பாடு. பெருமதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி சொல்றாங்க, திமுக திராவிட கட்சியுடைய நீட்சி தான், திராவிட குழந்தை தான் அதிமுகங்கிறாரு. திமுக ஆட்சியிலையும் கமிஷன் இருக்கும், அதிமுக ஆட்சியிலையும் கமிஷன் இருக்கும். திமுக ஆட்சியிலையும் கனிமூல கொள்ளை இருக்கும், அதிமுக ஆட்சியிலையும் கனிமூல இருக்கும். வேணா பெர்சன்டேஜ் வேணா மாறுபடும். இங்க ஒரு தலைமையா இருக்கும், அங்க 4-5 பிரிவுகளா மாறும். தமிழருக்கும் தாய் கழகம் திமுக தானே? அப்படி கிடையாது. நாம் தமிழருக்கு தாய் கழகம் எப்படி திமுகன்னு சொல்லுவீங்க? ஆரம்பத்துல ஆதித்தனார் காலத்துல ஆதித்தனாருடைய நாம் தமிழருக்கும் இந்த நாம் தமிழருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பேர் மட்டும் தான் வேற. இந்த சிந்தனை அதுல இதுல ஒண்ணுதானே. தமிழ் தேசியம்ங்கிறது ஒண்ணுதான். ஆனா அவர் திராவிட கட்சியோட கடைசியா ஐயா சரணடைஞ்சு போயிட்டாங்க, சமரசம் பண்ணிட்டாங்க. நாங்கள் சீமானவர்களே இது உருவாக்கியதான். அந்த பேர் அன்னைக்கு ஏற்கனவே இருந்ததுனால நம்ம எடுத்துக்கிட்டே மொழிய அவங்ககிட்ட போய் கேட்டு வாங்கியோ இல்லை ஆதித்தனார் ஃபேமிலிட்டு இருந்து வாங்கியோ இந்த கட்சியை தொடங்கல. அது வேற. திராவிட கட்சியில் அண்ணன் சீமானவர்கள் பயணிச்சாங்க. திமுகவிலே அண்ணன் சீமான் 2006 தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவர் அது வழி நடந்து வந்த பாதை, இது வழி நடத்தும் பாதை. எல்லாரும் காப்பாற்றுவோம்னு முயற்சி பண்ணோம். திமுக காப்பாற்றும், அதிமுக காப்பாற்றும், கலைஞரையா காப்பாற்றுவாங்க, ஜெயலலிதா காப்பாற்றுவாங்க, இவங்க நல்லது பார்க்கணும்னு மாறி மாறி வாக்கு செலுத்தணும். யாரும் மாற்றமா இல்லைன்னொன்னே நாங்களே வழியாக மாறி இருக்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக ஒரு தன்னார்வலர்கள் சொல்லுவாங்க இல்லையா, வாலண்டியர்ஸ், தன்னார்வமாக ஒரு தமிழ் பற்றாளர்கள் ஈழ போரின் போது அந்த அழிப்பை பார்த்து சேர்ந்த கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என்னுடைய வாளி கிணத்துல விழுந்துருச்சு அப்படின்னு குனிஞ்சு பார்த்தேன், என் தலைமுறையே உள்ள இருந்துச்சு பாரு. வாலிய கண்ணில் கிணத்துல போனா தலைமுறையே உள்ள இருக்குங்கிற மாதிரி ஈழ பிரச்சனைக்காக கட்சி தொடங்கினா இங்க தமிழ்நாட்டில் அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. அப்படிங்கும்போது மொத்த பிரச்சனைக்குமான தீர்வு இங்க தேவைப்படுது. இங்க வெறும் விமர்சன அரசியல், அவதூறு அரசியலை தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு அரசியல். ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு தீர்வு நாம் தமிழர் ஆட்சி மாற்றம் தான் தீர்வா இருக்க முடியும். ஆட்சி மாற்றம் மட்டும் தீர்வு இருக்காது, அடிப்படையே மாறும். மதிப்பிற்குரிய ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றாரு, சிஸ்டம் சேஞ்ச் ஆகுங்கிறாரு. எங்க மேல இருந்து பிரச்சனை தலைவன் எப்படி இருந்தானோ
இங்க சரியா வரும். தலைவன் என் மண்ணில் ஒரு மண்ணை கூட வெட்டக்கூடாதுன்னு சொன்னா சரியா போகுது. அப்போ மொத்தமா சேஞ்ச் ஆக வேண்டிய தேவை ஏற்படுது. ஸ்டாலினுக்கு மாற்று எடப்பாடியோ, எடப்பாடிக்கு மாற்று ஸ்டாலினோ, இல்ல 2 பேருக்கு மாற்று விஜயோ இருக்க முடியாது. அவரும் வந்து இதோட நீட்சியா இருக்காரு. அவர் ஊழலை ஒழிப்புங்கிறாரு. தீய சக்தி திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. கலைஞர் ரோல் மாடல். ஊழல் சக்தி அதிமுக, ஜெயலலிதா ரோல் மாடல். ஊழலை ஒழிப்பேன் செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஊழலை ஒழிப்பேன் கூப்பாக்கசன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஊழலை ஒழிப்பேன் 36 அதிமுக வந்த ஆட்களை வச்சுக்கிட்டு, நேர்மையான ஆட்சி கொடுப்பேன் RSS பாஜக வந்த வேட்பாளரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, 100 ரூபாய் பிளாக் டிக்கெட், 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு பிளாக்ல விற்கிற தன் ரசிகனை மாவட்ட செயலராக்கி MLA வாக்கி எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.